அப்ப உனக்கு தேவைப்பட்டது என்னன்னு கேளு. கேக்குற சுவாமி, என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. அவளுக்கு பிள்ளை இல்ல பாத்துக்கங்க. என்ன தாய் சொல்ற? பிள்ளை இல்லையா? ஆமா சுவாமி, அதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதுக்கு நீ வந்து கேட்ட எப்படி தாயி? என்னால அவளுக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியும்? உன் மகனை கூட்டிட்டு வா, நான் அவளுக்கு பிள்ளை வரம் தரேன். சரி சுவாமி. இப்பவே கூட்டிட்டு வா. இப்ப போறேன். சரிமா. காணிக்கே நந்தன் வரம் கொடுக்கலையே, நான் அவளை பார்த்துட்டு தான் வரம் கொடுக்க முடியும். கூட்டிட்டு வா தாயி, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரி சுவாமி. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? சுவாமி, எனக்கு வந்து எதுனாலும் காணிக்க வச்சுட்டு பேச தாயி. எவ்வளவு கொடுக்க போறீங்க? 100 ரூபா தான், நான் கையில வச்சிருக்கோம்ல. என்ன நீங்க எங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? 1500 தான் காணிக்க வைக்கணும்னு சொன்னீங்க தானே? ஆமா, நான் தான் சொன்னேன். அண்ணே போலீஸ் சாமியாரலாம் இருக்கான். தெரியா அண்ணி காணிக்க வைக்கீங்க? அந்த போலீஸ் சாமியார் தெரிஞ்சு போச்சுடா. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சரி என்ன சொல்றதுன்னு கேப்போமே. அதுக்கு 100 ரூபா குடுக்கல அண்ணி. 10 ரூபா தான் கொடுக்கணும்னு நினைக்கேன். என்கிட்ட சில்லற இல்ல பாத்துக்க, அதான் நான் 100 ரூபா கொடுக்கேன். உங்களுக்கு பெரிய மனசு தான் அண்ணி. இனி எல்லாரும் அப்பதான் சொல்லுவா பாத்துக்க. நல்லா இருக்கா நீ, போய் கொடுங்க. சரி நாத்து. தாயி சொல்லுங்க சுவாமி. கையில என்ன தாயி வச்சிருக்க? உங்களுக்கு காணிக்க 100 ரூபா வச்சிருக்கேன். என்ன தாயி இது? 100 ரூபா 100 ரூபா காணிக்க கொண்டு வந்திருக்க. அந்த ஆண்டவன் உனக்கு எவ்வளவு பெரிய அருள் கொடுக்கணும்னு சொல்லிருக்கா தெரியுமா? நீ என்னன்னா சில்லற காசு 100 ரூபா எடுத்துட்டு வந்து அவனுக்கு காணிக்க வைக்கணும்னு சொல்ற. அவன் உனக்கு எவ்வளவோ தந்திருக்கான், உனக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அவன் ஏன் நீ ஏமாத்துறனே? அவனுக்கு நீ கொண்டு வந்ததானே, அவனுக்கு நீ எவ்வளவு கொண்டு வந்தியோ அவளுக்கு இங்க வச்சுட்டு போ. அப்படி நீ ஏமாத்தணும்னு நினைச்சனா உனக்கு நான் கொடுக்க போற வரம் பலிக்காம போயிரும். அப்படி சொல்லாதீங்க சுவாமி, என்கிட்ட இருந்தது என்னமோ இவ்வளவுதான், அதான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வரம் கொடுக்க சொன்ன ஆண்டவனுக்கு நீ எவ்வளவு குட்டு வச்சுக்கணுமோ அவன் எனக்கு சொல்லிருக்க மாட்டான். அதெல்லாம் என்னோட ஞானக்கல்ல தெரிஞ்சது. அவன் உனக்கு அருள் கொடுக்க சொல்லியிருக்கான். அவன் கொடுத்ததை நான் உனக்கு தரணும்னா நீ கொண்டு வந்த காசு எல்லாத்தையும் காணிக்க வை. அவன் உனக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கா தருவான். அப்படியே உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த 100 ரூபாய் நீ கையில வச்சுக்கலாம். அப்படியே நீ கிளம்பிரு, எனக்கு காணிக்க வேண்டாம். என்னையும் நீ ஆண்டவனையும் நம்பாதவங்க அவங்களோட காணிக்கை எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு நான் அருளும் கொடுக்க வேண்டாம். என்ன சுவாமி இப்படி கொச்சுக்கிட்டீங்களே? உண்மைதாயி உண்மை. எனக்கு நான் 500 ரூபாய் எடுத்துட்டு வந்ததானே? இல்ல சுவாமி, நான் 100 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தேன். இல்ல, நீ 500 ரூபாய் வச்சிருக்க. சுவாமி, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இல்ல தாயி, நீ 500 ரூபாய் வச்சிருக்க. சுவாமி, நான் கொண்டு வரலங்கறேன். எனக்கு பண கஷ்டங்கிற பேர் தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு வரேன் தாங்கன்னு நீங்க என்கிட்ட நீங்க கேக்குறீங்களா சுவாமி? உனக்கு பண கஷ்டம் தானே நீங்க வந்த, அதனால நீ கொண்டு வந்த பணத்தை பூரா இங்க வச்சுட்டு நிம்மதியா வீட்டுக்கு போ. நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்திய ஒரு பெட்டி, அந்த பெட்டியை நீ திறந்து பாரு. நீ என்ன நினைச்சு திறக்கியோ அது அதுல இருக்கும். இப்ப நான் 100 ரூபாய் சுவாமி வச்சிருக்கேன், இதை நீங்க வச்சுக்கோங்க. நான் வீட்டுல போய் நீங்க சொன்ன மாதிரி பெட்டியை திறந்து பார்த்துட்டு அதுல என்ன இருக்கோ அதை நான் எடுத்து கொண்டு வந்து தரேன். போயிட்டு சுவாமி, பாய். ஏன் சுவாமி சிரிக்கிறீங்க? என்னையே ஏமாத்திட்டு போறா. நீங்க சொன்ன மாதிரி பெட்டியில என்ன இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து தருவாங்க சுவாமி. அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் ஏமாத்திட்டு போறான்னு சொன்னது அவ காசு வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்ன பத்தி அதை நான் சொன்னேன். நம்பிக்கை இல்லாதவா, என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். நீங்க சொன்னது பலிக்குமா சுவாமி? கண்டிப்பா பலிக்கும். நான் காணிக்கைக்காக சொல்லல, அவ என்ன நினைச்சு பெட்டியை திறக்காளோ அது அதுல கண்டிப்பா இருக்கும். சரி சுவாமி, எனக்கு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இங்க வா தாயி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியுது. உனக்கு என்ன வர வேணும்? சொல்லுங்க சுவாமி. காணிக்க வச்சுட்டு கேளு தாயி. நான் ஏற்கனவே வச்சிட்டேனே. எப்போ தாயி? இப்போ தானே நீ வந்திருக்க. காணிக்க வச்சுட்டேன்னு சொல்ற, பொய் சொல்லாத தாயி. வேற நான் வரம் தர மாட்டேன். அப்படி மட்டும் சொல்லாதீங்க சுவாமி, நான் காசு வச்சிட்டேன், நான் பொய் சொல்லல. என்ன தாயி சொல்ற? உன்னை பார்த்தா பொய் சொல்லாத பிள்ளை மாதிரி தெரியுது. பிறகு ஏன் தாயி நீ பொய் சொல்ற? சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல சுவாமி. எங்க தாயி இருக்கு உங்களை காணிக்க? அண்ணா 500 வச்சிருக்கலாம் சுவாமி, அதுதான். ஏ தாயி, அது அந்த வயசான அம்மாவை வச்சுட்டு போனாங்க. அது எங்க அம்மா தான் சுவாமி. பொய் சொல்லாத தாயி, சாமி கண்ண குத்திரும். உண்மைதான் சொல்றேன் சுவாமி, உங்க மேல சத்தியமா அவங்க என் அம்மா தான். சரி தாயி, அவங்க வேற வரம் கேட்டாங்க, நீ என்ன வரம் கேட்க வந்திருக்க? அதுவும் இதுவும் சரியாயுமா? நீ கல்யாணம் முடிச்ச பொண்ணு தானே? ஆமா சுவாமி. அப்ப நீ தனியா காணிக்க வைக்கணுமா?
போய் வாங்கிட்டு வா போ. நீ கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். போய் வாங்கிட்டு வா உன் புருஷன்கிட்ட. அதெல்லாம் கிடையாது சுவாமி. எங்க அம்மா 2000 ரூபாய் கொண்டு வந்தா, அவளுக்கு வச்சுட்டு போயிருக்கா. அவளுக்கு தான் நீங்க வரன் கொடுக்கலையே. எனக்கு அது வரன் கொடுங்க. அது எப்படி தாயி செல்லுபடியாகும்? அது ஏன் சுவாமி செல்லுபடி ஆகாது? அதெல்லாம் செல்லுபடி ஆகாது தாயி. என்ன சுவாமி? சரி நான் கிளம்புறேன். இரு தாயி, உன் நல்ல மனசுக்கு நான் உனக்கு வரன் தரேன். என்ன வேணுமோ கேளு. என் அண்ணி வளர்த்தியா நின்னதல்ல? அந்த பெரிய பொண்ண தாயி? ஆமா சுவாமி, அவங்களுக்கு தான் குழந்தை வரன் கேட்க வந்திருக்கேன். இப்போ ஒரு அம்மா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வர போனாங்கல்ல, எதுக்காக? யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்க தான் வரணும். நீ கேட்டா எப்படி தாயி தர முடியும்? உன் அண்ணியை கூட்டிட்டு வா, நான் கொடுக்குறேன். சரி சுவாமி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி தாயி, நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஏன்னா தனக்காக நீ வரம் கேட்காம உன் அண்ணிக்காக நீ வரம் கேட்க வந்திருக்க பத்தியா? அதுக்குதான் தாயி, நீ ரொம்ப நல்லா இருப்ப. சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷம். நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி தாயி. என்ன நாத்து, வரன்ல கேட்டு முடிச்சாச்சா? ஆமா அண்ணி. ரொம்ப நேரம் நிக்க கூடாது தாயி, இங்க வாங்க. சரி சுவாமி. இது யார் தாயி? இவதான் என் பொண்ணு சுவாமி. இவளுக்கு தான் கல்யாணம் முடிச்சு 3 மாசம் ஆகுது. இன்ன வரைக்கும் குழந்தை இல்ல சுவாமி. உன் பேர் என்னமா? திவ்யா. அழகான பேரு. இங்க வாமா, உனக்கு வரம் தரேன். போ திவ்யா, பக்கத்துல போ. சாமியை கூப்பிடுறாருல, கிட்ட போ. சரிமா. என்னம்மா இவ்வளவு தூரம் பண்ணிக்க? இதுக்கு மேல இடம் இல்ல சுவாமி. இருக்கு, இங்க வா. பாத்தீங்களா மாமா, இந்த கிழட்டு பேருக்கு இருக்க திமிர? பாத்த மருமோனே, ஒரு தாடிக்கார புதுசா ஊருக்குள்ள வந்துடக்கூடாது. அந்த அக்கல அவனை சாமியாராக்கி அவனை கடவுள்னு அவன் காலில் விழுந்து அவன் கேட்க துட்டு எல்லாம் கொடுத்துட்டு காணாததுக்கு குழந்தை வரை கேட்டு போனா, நான் குழந்தை கொடுக்கேன்னு அவன் குழந்தை கொடுத்து விட்டுருந்தான். நான் தான் கேட்க மாமா. அது என்ன மாமா, புருஷன் கிட்ட கேட்க வேண்டியது அவங்க கிட்ட போய் கேட்காங்க? அறிவில்ல, அவனால என்ன முடியும்? அவன் எப்படி குழந்தை வரும் தருவான்னு நினைக்காங்க? தாடி வச்சிருந்தாலே கடவுளா? அப்படித்தானே மருமோன அலை தழுவ. எத்தனை செய்தியில எப்படி எப்படி நியூஸ் பார்த்தாலும் சரிதான், இவ்வளவு திருந்த மாட்டாளுவ. இந்த மாட கூட்டிட்டு போய் நிக்கால பாருங்க மாமா, அந்த சாமியார் இழிக்கான் வெக்க கட்டவன். அவன் மேல மட்டும் அவன் கைய வைக்கட்டும், அவனை டெட் பாடி ஆக்காம விட மாட்டேன். கையடா கேட்டு போயல. என் முடி கேட்டு போயல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மேல கை வைப்ப? நீ சாமியார்னே, நீ சாமியார்னே, நீ சாமியார்னே. உங்களை நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. நாங்க வரோம். தம்பி என்னை காப்பாத்து தம்பி. என்ன காப்பாத்துறேன்? திவ்யா நீ தள்ளி போ, நான் அவரை காப்பாத்துட்டோம். அவர் மேல நீ கை வைக்காத, நான் கை வைக்கேன். தம்பி என்னை காப்பாத்து தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எப்படி எப்படி என் பொண்டாட்டி மேல நீ கை வைப்ப? நான் உன்னை வந்து காப்பாத்தணுமோ? களவாணி பேல போலிச்சாமியாரு, உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை நம்பி உன்னை சுத்தி பொம்பளையில உட்காந்த உடனே நீ பிள்ளை வர குடுக்கேன்னு அவங்களை நீ தொட்டு பாப்பியோ? உனக்கு எவ்வளவு தைரியம் நீ என் பிள்ளை மேல கை வைப்ப? நீ என்ன நினைச்சு என் பிள்ளைய தொட்ட? நீ என் பிள்ளை வர குடுக்கன்னு நினைச்சியோ? அந்த கையை வெட்டிடுவோம் மாமா. என் பொண்டாட்டி தொட்ட கையை இருக்க கூடாது. நான் போய் அறுவல் எடுத்துட்டு வரேன். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க. அப்ப யாரு நீ? எங்க இருந்து வந்த? நிறைய நஷ்டம் பண்ணிட்டேன்னு என் பொண்டாட்டி என்னை வெளியே துரத்தி விட்டுட்டா. சாப்பாட்டு கூட வழி இல்ல. அது இந்த பக்கமா வரும்போது என்னை சாமியார் நினைச்சு இந்த மரத்து கீழே உட்கார வச்சுட்டா. அவ உட்கார வச்சா நீ உட்காந்துருவியோ? நான் சாமியார் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன அவ சொல்லவே விடலையே. மூச்சுக்கு முன்னூறு நேரம் சாமி சாமின்னு சொன்னாலே, அதைத்தானே நானும் நம்பிட்டேன். நீ எந்த ஊரு? எங்க இருந்து வர? பக்கத்து ஊர் தான். பக்கத்து ஊர்ல யாரு? உன் உண்மையான பேர் என்ன? வெறுமாண்டி. மகராசி சொன்னியே. ஒரு பொம்பளை என்ன மரத்து கீழே உட்கார வச்சாலே, அவதான் என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா. திருமாண்டியாடா நீ? வெறுமாண்டி தான். என்னை விட்டுருங்க, நான் போயிருந்தேன். இனிமே நான் வர மாட்டேன். அப்ப நீ இன்னொரு ஊர்லயே போய் இப்படிதான் பண்ண போற? இல்ல இல்ல, நான் பண்ண மாட்டேன். என் வேஷத்தை எல்லாத்தையும் கழிச்சிட்டு நான் என் ஊருக்கே போயிருந்தேன். அப்படி வேஷம் போட்டுட்டு தான் அலையுத. எல்லாரும் என்னை நம்பணும் தானே. அவனை முட்டை அடிச்சு விடுங்க தம்பி. நீங்களானே? ஆமா தம்பி, அவனை முட்டை அடிச்சு விடுங்க. உங்களுக்கு முடியலன்னு உடனே எல்லாருக்கும் முட்டை அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கீங்களே, இது என்னென்ன நியாயப்படும்? அப்படி இல்ல தம்பி, இனிமே இந்த தப்ப எங்கேயும் பண்ணக்கூடாதுல. அவன் எல்லாம் பண்ண மாட்டான். உங்க தொப்பியை கழட்டுங்கண்ணே. இந்த நேரத்துல உனக்கு இந்த ஆசை வேற இருக்காங்க. தூரப்பா, நான் அவனை அடிக்கட்டும்.
மொட்டையான அடிக்க போறீங்க? சரி அடிங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பொண்டாட்டியை விட்டு என் தங்கச்சி கூட்டிட்டு வர சொல்லியிருப்ப. யார் அது? அவன் அன்னைக்கு பின்னாடி கேட்டான் அவளா? அவளேதான். அதான் என்கிட்ட வந்து சொன்னா. அதான் நீங்க எப்படி இருக்கேன்னு பார்க்க நான் வந்தேன். நீ என்னடா பாக்குறதுக்கு இருக்கு? அவதான் என் துட்டு தூக்கிட்டு போயிட்டாலே. அது எங்க துட்டு தானே? அதான் எடுத்துட்டு போயிருப்பா. என்னடா நியாயம் இது? என் காணிக்கடாது. நீங்க இங்க வந்திருக்கீங்க, நம்ம போவோம். மொத்தத்தை அண்ணன் பாத்துக்கிடுவான்னு சொல்லியோ? ஆமாங்க, அப்பாவும் மாமாவும் பாத்துக்கிடுவாங்க. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். பிள்ளை ரெடி பண்ண போறீங்களா? உனக்கு என்ன தேவை? ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருக்க. நல்ல மிதிக்க மாமா. ஆர்வம் மாமல, ஆர்வம் அவனுக்கு. கேட்டுப்பே. மரியாதையோ மரியாதை. அவனுக்கு என்ன மாமா மரியாதை? என்ன தம்பி உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசுதா? என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டான். கைய துண்டு எடுக்காம விட்ட. எனக்கு வச்சாங்க போட்டு கொடுத்து இவன் கைய உடச்சுக்க வேண்டியதானே? அதை செய்தவனே சக்கையா புளிஞ்சு எடுத்துருந்தேன். ஓடிட்டானே. சரி போயிட்டு போறான், விடுங்கண்ணே. ராணி இங்க வாமா. ஏன் அதிர்ச்சியாவே இருக்கு? இங்க வா. பாத்தீங்களா அவனே எப்படி ஏமாத்துக்காரனா இருந்திருக்கான் பாருங்க. இவன் சொன்னாமல பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் நீ அடிச்சியே? பெருமையில என் கூட்டிட்டு வர சொன்னானே பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவியோ? ஓலிச்சாமியாரு அவன் சொன்னானே பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கியே, உன்னை என்ன செய்ய? அதே நீ அடிச்சியலே. ஏன் இப்படி நஷ்டமாக்குதே? இன்னைக்கு அவன் பிள்ளை ஏதாவது செஞ்சிருந்தானா உன்னை நான் காணாமக்கி இருந்திருப்பேன். நான் என்னத்த நஷ்டமாக்குனே? அன்னைக்கு இப்படிதான் நீசன் ஆயிலுன்னு ஒரு ஆயில் வாங்கணும்னு 500 ரூபா வாங்கிட்டு போனேன். ஆனா கள்ளப்பட்டியில இருந்து 800 ரூபா காணாம போயிருக்கு. இதுல களவாண்ட? நான் இல்ல. என்னமா சொல்றீங்க? களவங்களா செய்றாங்களா? ஆமா மர்மோனே, 500 ரூபான்னு சொல்லி 800 ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கா பாத்துக்கங்க. அவன் தேன் கொட்டல் சைஸ்ல ஒண்ணு கொடுத்துட்டு தினமும் ஒரு சொட்டு தேயின்னு சொல்லியிருக்கான். அதையே நம்பி இவங்க எல்லாரும் ஏமாந்துருக்காவ. எங்கிட்ட காட்டினாங்களா மாமா? நான் செத்தியோட குடுங்கன்னு சொல்றேன், குடிக்க மாட்டேன்ட்டாங்களே. அப்ப ஏமாந்துட்டாவளா? ஆமா மர்மோனே, இது வேலையை அப்படித்தானே. எங்க போனாலும் ஏமாறுவாள தானே. எல்லா இடத்துல போய் ஏமாந்துட்டு வருது. இவனுக்கு எவ்வளவு காணிக்க வச்சே? பிள்ளை பாத்துட்டு காணிக்க வாங்கன்னு சொல்லிட்டான். அப்ப காணிக்கையா அவன் என் பிள்ளைய தான் கேட்டிருக்கான். இது கூட அவன் தெரியல. உள்ள மட்டும் உஷாரா இல்லனா என்ன ஆயிருக்கும்? நான் சொல்லிதான மாமா விட்டேன். எனக்கு தெரியுமே எந்த சாமியாரும் உண்மையானவன் இல்லன்னு. எல்லாரும் அப்படித்தானே நடிச்சுக்கிட்டு அழைத்தானுமே. வரம் கொடுக்கவன் வரம் கேட்டவங்க கிட்டே கொடுத்துக்க வேண்டியதானே. இவன் அவங்களே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கானே. அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து தெரியல அவன் எப்படியாப்பட்டவன்னு. இது கூட தெரியல இந்த பொம்பளைகளுக்கு. என்ன சொல்றது? சரி விடுங்க. அதனாலதான் நான் அவகிட்ட சொல்லி அனுப்புனேன். அந்த மாதிரி அவன் மேல கை வைக்கான். அதான் அடிச்சிட்டேனுங்க. ஆமா திவ்யா, நீதான் வீர சூரியாச்சே. ஆமாங்க. சரி நாங்க வீட்டுக்கு போறோம். சாப்பிடலையே மர்மோனே? நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்கன்னு நினைச்சேன். பருப்பு குழம்பு வச்சிருக்காங்களே, என்ன பண்ண? அதெல்லாம் என்னத்த சாப்பிட? அதானுங்க, கறி சாப்பாடு இல்லாத வீட்டுல நமக்கு என்ன வேலை? மர்மம் வந்திருக்காவலன்னு கறி இருக்கணும்னு அவங்களுக்கு தோணல. சரி கறி தான் எடுக்கல, வீட்டுல இருக்கிற கோழியை தான் அடிக்கலாம்ல. அதுதான் பத்மா தூக்கிட்டு போயிட்டால. அவங்க வீட்டுல குழம்பு வச்சு சாப்பிட்டாவல போன வாரமே. சொல்லவே இல்ல. சொன்னே நீ அடிச்சு பிடிக்கல. அதான் சொல்லல. அவ என் தங்கச்சி தானே, விடுங்க. கழுத்தை எடுத்துட்டு போறா. அப்ப நாங்க இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வச்சு சாப்பிடணுமா? அப்படிப்பட்ட சாப்பாடு வேண்டாம். என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வாங்க நம்ம போவோம். வீட்டுல உள்ள கோழி அடுத்த வீட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டாவே. கறி வாங்கியும் சாப்பிட வைக்க மாட்டாவலாம். வேற எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு? வாங்க நம்ம போவோம். சரி திவ்யா. ஐயா நீ மறுத்து பேச மாட்டியா? பேசக்கூடாதுனே, பேசக்கூடாது. பாவம் பிடிக்கும், பாவம் பிடிக்கும். மறுத்து பேசினா உங்க நிலைமை என்ன? அந்த நிலைமை தானே எனக்கும் வரும். டேரக்ட் போ. ஆமாண்ணே. சரி நாங்க போயிட்டு வரோம். உங்க வீட்டுல எப்படி கறி சாப்பாடு இல்ல பருப்பு குழம்பா? எங்க வீட்டுல கறி குழம்பு தான். பத்திய திவ்யா, அண்ணனுக்கு தலையில முடியே இல்ல. ஆனாலும் அண்ணனுக்கு அந்த வீட்டுல அவ்வளவு மரியாதை. நான் தலை நிறைய முடிய வச்சிருக்கேன். ஆனா எனக்கு அந்த வீட்டுல மரியாதை கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேனுங்க, மரியாதை கொடுக்காத இடத்துல நம்ம இருக்க கூடாதுன்னு. வாங்க போவோம். போவோம் திவ்யா. ஏ தம்பி நில்லு. என்னண்ணே போடாம பிடிச்சு பிடிச்சு வைக்கீங்க? இப்ப எதுக்கு என் தலையில முடியலங்கிற விஷயத்த சொன்னேன். அதுக்கும் உங்க வீட்டுல கறி குழம்பு வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குனே, சம்மந்தம் இருக்கு. நான் எவ்வளவு முடி வச்சிருக்கேன் பாருங்க. எனக்கு வீட்டுல மரியாதை கிடையாது, முடியே கிடையாது. சொட்ட நீங்க தொப்பி வச்சு ஏமாத்துறீங்க. ஆனா உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. கால கொடுமைனே, கால கொடுமை. இந்த மாதிரி முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற பாத்துக்காமா? என்னென்ன செஞ்சிருவீங்க? தொப்பியை கட்டிடுவீங்களா? சூரப்பட்டு போடா இவனே. கறி குழம்பு வாசனை நீ கூப்பிடுது, நான் போறேன் சாப்பிட. நீ இவ்வளவு தூரம் வந்தும் நீ உன் மாமியார் வீட்டுல மரியாதை இல்லாம தான் போவேன். என்ன உன் வாய்க்கு தான் மரியாதை கொடுக்காங்க? என்னென்ன சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? நீ எப்படி சம்மந்தம் இல்லாம பேசுனியோ அந்த மாதிரி தான் நானும் சம்மந்தம் இல்லாம பேசுறேன். நல்லா நியாயமா பேசுறீங்கண்ணே. சரி போங்க. சந்தோஷமா போய் சாப்பிடாதீங்க.
நீ என்னன்னு சொல்லிட்டு போ, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் சாப்பிட தான் போறேன். சரிண்ணே போங்க. ஹம். இன்னைக்கு சாப்பிடுறது ஃபுல்லா வேதியா தான் போகுது. வேதி வேதி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட தான் போறேன். சாப்பிடுங்கன்னு தானே நானும் சொல்றேன். சந்தோஷமா போய் சாப்பிடாதீங்க. சாப்பிடுறேன். வேதி வாங்குங்க போயிருவோம். சரிண்ணே நாங்க கிளம்புறோம். சரி தம்பி. சந்தோஷமா வேதி பண்ணுங்கண்ணே, போயிட்டு வரேன்.